ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரக நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு குரு தசையை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 45 நிமிஷம் பேசியிருப்பேன். குரு மகாதிசை 16 வருடம் மகர ராசியில் நடக்கும். உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் 4 பாதம், அவிட்டம் 2 பாதம். இதில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை முடிஞ்சு குரு திசை நடக்கும். ஒரு 35 வயசு மேலே நடந்து 54-55 வயசு வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசையில் சந்திர திசையில் பிறந்திருப்பாங்க. சந்திர திசையில் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா செவ்வாய் திசை 7, அங்கிட்ட ராகு திசை ஒரு 18, 25, 7, 25, 28. ஸோ 28 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே நடக்கும். யாருக்கு? திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். சரியா? ஒரு 22, 25 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடும் குரு திசை. ஸோ குரு திசை மகர ராசியில் 55 வயசுக்குள்ளே கிராஸ் பண்ணிடுவீங்க. எல்லாருமே 55 வயசுக்குள்ளே குரு திசை முடிஞ்சு போயிடும். அப்படி பார்க்கும்போது 25 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குரு திசை கண்டிப்பாக நடக்கும். முக்கியமான வீடியோ தாங்க இது. சரியா? இதில் குரு புத்தியை பற்றி போடுறேன். அதில் குருவை பற்றி போட்டிருக்கிறேன். நான் குரு திசை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதுபோல் குரு ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு, தசை நடக்கும்போது என்ன பலன்களை கொடுப்பாருன்னு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் இதில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா குருவை பற்றி ஓரளவு எனக்கு தெரிஞ்ச என் அறிவுக்குட்பட்டு வேத ஜோதிடத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லக்கண ரீதியாக 1ஆம் இடம், 2ஆம் இடம் இந்தந்த இடத்துல இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு அதை சொல்லியிருக்கிறேன். அதுபோல் இந்த வீடியோவில் புத்தியை சொல்கிறேன். ஏன்னா குரு திசை 16 வருடம் நடக்கும். அதில் ஒவ்வொரு கிரகங்களுடைய புத்தி நடக்கும். அந்த கிரகங்களுடைய புத்தி வருடம் எவ்வளவு, என்னென்ன வழிபாடு பரிகாரம் பண்ணலாம், அந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும், அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க, குருவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை குரு திசை எப்படி போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க எங்களை அணுகலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். முழுமையாக பார்த்து கொடுப்போம். உங்கள் ஜாதகத்தை ரீடு பண்ணி ரிவ்யூ பண்ணி பேசிக் இன்ஃபர்மேஷன், ப்ரெசன்ட் தசா புத்தி, ஃபியூச்சர் எப்படி போகும், அதுபோக நீங்கள் கேட்குற கேள்விகள் எதாக இருந்தாலும் அதுக்கு சாதக பதங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இடம் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து தெளிவாக சொல்லுவோம். மகர ராசி நேயர்கள் நிறைய பேர் அணுகிறாங்க. அந்த சலுகை எப்போயுமே மகர ராசிக்கு உண்டு. சரி நேயர்களே, குருவை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்கை கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் குரு தசையில் ஒவ்வொரு புத்தியை பற்றி பார்க்க போகிறோம். அதுபோக குரு அந்த பழைய வீடியோவில் நான் எந்த இடத்துல இருக்கலாம், அவருக்கு நல்ல இடங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். லக்கண ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேச வேண்டாம். அதில் சொல்லாததை இதில் நான் சொல்கிறேன். ஓகே, அதோடைய பகுதி 2ன்னு இதை வச்சுக்கோங்க. பார்ட் 2. இப்போ குரு பகவான் மேச ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்தில் பார்த்துட்டு இருந்தார்னா அவர் தசை நல்லாயிருக்கும். அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு கிரகம் சில வீட்டின் அடிப்படையில் நல்ல பலன்களை கொடுக்கும். இருக்கிற நட்சத்திர சாரத்தின்படி நல்ல பலன்களை கொடுக்கும். அதுபோல் குரு பகவான் ஒரு ராசியில் இருக்கிறாருன்னா அந்த லக்கண ரீதியாக அந்த ராசி சுபரோட வீடாக இருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் மகர ராசி மேச லக்கணம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மேச லக்கணத்துக்கு அவர் சிம்மத்தில் இருக்கலாம். ஏன்னா மேச லக்கணத்துக்கு சூரியன் பஞ்சமாதிபதி சிம்மத்தில் இருக்கலாம், இல்லைனா தனுசில் இருக்கலாம், சொந்த வீட்டிலே இருக்கலாம். சரியா? இப்படி சில அமைப்பில் இருக்கலாம், இல்லைன்னா விருச்சிகத்தில் இருக்கலாம். அந்த லக்கண ரீதியாக லக்கணத்தோடைய நண்பர்கள் வீட்டில் இருக்கணும். இப்போ மேச லக்கணம்னா செவ்வாயோட வீடு. செவ்வாய் வீடுனா செவ்வாய்க்கு நண்பர்கள் யார்? சூரியன், சந்திரன், குரு. இந்த 3 பேர் வீட்லேயும் இருக்கலாம். அதுபோக செவ்வாய்க்கு சமமான கிரகம் சனி வீட்லேயும் இருக்கலாம், சனி பகவான் வீட்லேயும் இருக்கலாம், மகர கும்பத்திலையும் இருக்கலாம். இப்படித்தான் கிரகங்கள் பலன்களை கொடுக்கும். அதிநட்பு வீட்டில் இருந்துச்சுன்னா, லக்கணத்தோடைய அதிநட்பு நண்பர்களோட வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் தன்னுடைய தசையில் நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? அப்படி பார்த்தோன்னா மேச லக்கணத்துக்கு குரு செவ்வாய், சூரியன், சந்திரன் வீட்டில் இருக்கலாம். அதுக்கடுத்து ரிஷப லக்கணத்துக்கு புதன், சுக்கிரன், சனி பகவான் வீட்டில் இருக்கலாம். மிதுன லக்கணத்துக்கு புதன், சுக்கிரன், சனி பகவான் வீட்டில் இருக்கலாம். கடக லக்கணத்துக்கு செவ்வாய், சூரியன், குரு இவங்க வீட்டில் இருக்கலாம். சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய், குரு, சந்திரன் வீட்டில் இருக்கலாம். அதே மாதிரி தான் கன்னி லக்கணத்துக்கு சனி, புதன், சுக்கிரன் வீட்டில் இருக்கலாம். துலால் லக்கணத்துக்கும் சனி, புதன், சுக்கிரன் வீட்டில் இருக்கலாம். விருச்சிக லக்கணத்துக்கும் சந்திரன், சூரியன், செவ்வாய் வீட்டில் இருக்கலாம், குரு வீட்டிலையும் இருக்கலாம். அடுத்து தனுசு லக்கணத்துக்கு குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் வீட்டில் இருக்கலாம். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு புதன், சுக்கிரன்,
சனி பகவான் வீட்லேயும் இருக்கலாம். இதில் சுக்கிரன் வீடு புதன் வீடு வரும்போது அதில் சில ஆப்ஷன் இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரிஷபம், துலாம், மகரம், மிதுனம் இந்த 3 வீட்லேயும் அவர் இருக்கக்கூடாது, பகமை பெறுவார். சரியா? மற்ற வீட்டில் இருந்தார்னா அவர் நல்ல பலன்கள் கொடுப்பார். அப்படி பகமை பெற்றாலுமே அவர் வந்து உபயசேன சாணமாக வந்துருச்சுன்னா, அந்த லக்கண ரீதியாக உபயசேன சாணம் வந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் காம்பினேஷன் இருக்குது. தெளிவாக வந்து சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்தா தான் 100% சொல்ல முடியும். ஏன்னா புதுவெளியில் வந்து ஒருத்தரோட ஜாதகத்துக்கு வந்து 100% ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியாது. ஏதோ ஓரளவு கொடுக்கலாம், எபோ அவரேஜ் சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்குமே வந்து சனி, புதன், சுக்கிரன் இவங்க வீட்டில் இருக்கலாம். மீன லக்கணத்துக்கு வந்து சூரிய, சந்திர, செவ்வாய், குரு வீட்டில் இருக்கலாம். ஓகே நேர்களே. அதுபோக இப்போ சொல்கிறது முக்கியமானது பாதசாரம். இப்போ வந்து அவர் மேச ராசியில் இருக்கிறாரு. மேச ராசியில் அவர் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே நான் சொல்கிற பாதத்தில் இருந்தார்னா குரு திசையில் நல்ல பலன்களை கொடுப்பார். அந்த 16 வருடம் கெட்டு போக மாட்டீங்க. சரியா? அசுபதி 1ஆம் பாதம், பரணி 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், கார்த்திகை 1ஆம் பாதத்தில் குரு வாங்கியிருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்து ரிஷப ராசியில் இருக்கிறாருன்னா கார்த்திகை 4ஆம் பாதம், ரோஹிணி 2ஆம் பாதம், மிருகசீரிஷம் 2ஆம் பாதம். அடுத்து மிதுன ராசியில் இருக்கிறாரு. பொதுவாக மிதுனத்தில் குரு இருக்குது, நல்ல விசேஷம் இல்லை. சில பேருக்கு இருக்கிறாருன்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், திருவாதிரை 1ஆம் பாதம், 4ஆம் பாதம், புனர்பூசம் 2ஆம் பாதம் இதில் நிற்கலாம். இதில் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் நிற்கிறது சால சிறந்தது. தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்து கடகம். கடகத்தில் குரு இருக்கிறது நல்லது, உச்சம் அடைவார். ஓகே. அதில் வந்து பூசம் 3ஆம் பாதம், ஆயிலியம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் இருந்தார்னா சிறப்பான பலன்களை கொடுப்பார். அடுத்து சிம்மம். ரொம்ப அருமையான வீடு அவருக்கு, அதிநட்பு வீடு. சிம்மத்தில் இருந்தார்னா மகம் 2ஆம் பாதம், பூரம் 1ஆம் பாதம், 3ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்து கன்னி. கன்னியில் குரு வந்து சம்பந்தம் பெறுவார். கன்னியில் வந்து உத்திரம் 4ஆம் பாதம், அஸ்தம் 2ஆம் பாதம், சித்திரை 2ஆம் பாதத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அடுத்து துலாம். துலாமில் வந்து பகமைத்தன்மை தான் பெறுவார். துலாமில் வந்து குரு இல்லாமல் இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான். சப்போஸ் இருக்கிறார் அப்படின்னா சித்திரை 3ஆம் பாதம், சுவாதி 1ஆம் பாதம், 4ஆம் பாதம், விஷாகம் 2ஆம் பாதத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. விருச்சிகத்தில் குரு இருக்கலாம். சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு பலன்கள் கொடுப்பார். சரியா? விருச்சிகத்தில் இருக்க குரு வந்து பரிபூர்ணமாக 100% நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். தன்னுடைய தசையில் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு சில பலன்களை கொடுப்பார். அவர் வந்து அதில் வந்து அனுஷம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், கேட்டை 1ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதே மாதிரி விஷாகம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பார். அதுபோக வந்து விஷாகம் 4ஆம் பாதத்தில் இருந்தார்னா சந்திரனுடைய நிலைப்பாடை பார்த்துக்கணும். சந்திரன் ஒளிச்சந்திரனாக பௌர்ணமி சந்திரன் இருந்தார்னா நல்ல பலத்தை கொடுப்பார். அதுக்கடுத்து வந்து தனுசு ராசியில் இருக்கிறாரு. தனுசு ராசியில் குரு இருக்குது, நல்ல விசேஷம் தான். அதில் வந்து மூலம் 1ஆம் பாதம், அதுக்கடுத்து வந்து போராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அதுக்கடுத்து வந்து உத்திராடம் மகர ராசியிலே இருக்கிறாரு. நீசம் அடைவார். மகர ராசியில் குரு இல்லாமல் இருக்கிறது நல்லதான். நீச பங்கம் அடைஞ்சிடணும். இல்லைனா அவர் வந்து நீச விட தாண்டி போயிடணும். திருவோணம் 4ஆம் பாதத்தை தாண்டி போகணும். கடைசி அவிட்டம் 1-2 இருந்தாருன்னா நல்ல பலன் கொடுப்பாரு. சப்போஸ் அதுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா உத்திராடம் 4ஆம் பாதத்தில் இருக்கலாம், திருவோணம் 2ஆம் பாதம் இருக்கலாம், அவிட்டம் 2ஆம் பாதம். கும்பத்தில் இருக்கிற குரு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா கும்பம் வந்து குரு வளையத்துக்குள்ளே வரும். ஸ்திர வீட்டில் வந்து ஒரு வளையத்துக்குள்ளே வருவார். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இது வந்து ஒரு ஸ்திர வளையம். ஸ்திர வளையில் கடைசி வளையம் கும்பத்தில் குரு இருக்குது, நல்ல அமைப்பு தான். சதயம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதம், அவிட்டம் 3ஆம் பாதம், பூரட்டாதி 2ஆம் பாதம். மீனத்தில் இருக்கலாம், சொந்த வீடு தான். உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், ரேவதி 1ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் அவர் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சரி நேயர்களே. அதேமாதிரி மூலம் 2ஆம் பாதத்திலும் இருக்கலாம். மூலம் தனுசில் இருக்கிறாருன்னா மூலம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். ரைட்டு. இப்போ வந்து குரு பகவான் வந்து ஒவ்வொரு ராசியிலையுமே வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே எந்த நட்சத்திரத்தோட பாதம் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதை சொல்லியிருக்கிறேன். இதே தான் புத்திநாதர்களுக்கு எடுத்துக்கணும். நீங்கள் இதே நட்சத்திர பாதத்தை வந்து புத்திநாதருக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தர் குரு தசையில் சனி புத்தி நடக்கினாலுமே சனி பகவான் நான் வந்து ஒவ்வொரு ராசியில் என்னென்ன நட்சத்திர பாதத்தில் இருப்பாரோ சொன்னனோ அதே நட்சத்திர பாதத்தில் சனி பகவான் இருந்தாலுமே நல்ல பலன் கொடுப்பாரு. இந்த நட்சத்திர பாதங்கள்லாம் சுபவர்க்கம். சரியா? நவாம்சத்தில் சுபவர்க்கம். அந்த சுபவர்க்கம் எடுத்த நட்சத்திரங்கள், அந்த சுபவர்க்க நட்சத்திரம் எடுத்த கிரகங்கள் வந்து தன்னுடைய தசையிலையோ இல்லைனா புத்தியிலையோ நல்ல பலன்களை கொடுக்கும். ஜாதக வந்து கெடுதல் பண்ணிடாது. ஏதோ சில பலன்களை கெடு பலன்கள் கொடுத்தாலுமே எபோ அவரேஜாக நல்ல பலன்களை கொடுக்கும். அது என்றைக்குமே மனசில் நீங்கள் வச்சுக்கணும். சரியா நேர்களே? அதுபோக வந்து மகர ராசிக்கு வந்து குருதசை வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து மத்தியம வயதில் தான் நடக்கும். மத்தியம வயதில் குருதசை வரதுனால என்ன ஆகும்னா பொருளாதார நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, ஒரு பேரும் புகழையும் கொடுப்பாரு, பிள்ளைகள் விஷயத்தை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு.
ஒரு ஆன்மீக வழிபாட்டை கொடுப்பாரு. குரு நல்ல நிலைமையில் இல்லைன்னா பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்துடும், கையில் காசு பணம் இருக்காது. அதுபோக வந்து ஒரு நீங்களே வந்து ஆள் கொஞ்சம் டவுன் ஆகிடுவீங்க. சரியா? அந்த மத்தியம வயதில் உள்ள பலன்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு மனிதனுக்கு மத்தியம வயது 35 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள என்ன நடக்கும்? பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், கையில் காசு பணம் இருக்கணும், இடம் மனை வீடு வாங்கி கட்டடம் கட்டணும், இடம் வாங்கி வீடு கட்டணும், இதெல்லாம் வந்துடும். ஸோ இதில் எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி கொடுப்பாரு. நல்ல நிலைமையில் இருந்தால், நல்ல நிலைமையில் இருந்தான்னா அதில் அபிவிருத்தி இருக்காது, பின்னடைவு சந்திக்கிற மாதிரி வச்சுருவார். சரியா? காரிய அனுகூலம் இருக்காது. அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் கொஞ்சம் ஒரு இவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் வந்துடும். அதனால் இவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். நல்ல நிலைமையில் இருந்தால் புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. பிள்ளை விஷயத்தில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு, நல்ல ஒரு வேலையை கொடுப்பாரு, கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. குரு சரியில்லைன்னா எல்லாத்தையும் கெடுத்துருவார். புத்திர பாக்கியத்தை கெடுப்பார், பிள்ளைகள் பாக்கியத்தை தாமதப்படுத்துவார், வேலையை கொடுக்க மாட்டார், கையில் காசு பணத்தை கொடுக்க மாட்டார். அப்படி நட்சத்திரத்துக்கு அப்படி தான். நல்ல நிலைமை இருந்தாருன்னா திருமண அமைப்பை கொடுத்துருவார். டக்குன்னு திருமண அமைப்பு வரும், நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், கையில் காசு பணம் கிடைக்கும், நல்ல நிலைமைக்கு போக வைப்பார். நல்ல நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டு போயிருந்தாருன்னா அதுக்கு மாறாகவே பலன்களை கொடுப்பாரு. அதனால் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வயதுக்கு உட்பட்டு அவர் சில பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா வயதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. இப்போ வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு குரு திசை கடைசியில் நடக்கும். 60-20 வயசு நடந்துச்சுன்னா தேக ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். ஒரு மனிதனுக்குமே வந்து சில பலன்களை வந்து வயதுக்கு உட்பட்டு தான் பலன்களை மாறுபடும். இப்போ 70 வயசு ஒரு 70 வயது ஒரு நேயருக்கு என்ன தேவைப்படும்னா தேக ஆரோக்கியம் தான் முக்கியப்படும். ஏன்னா அவருக்கு காசு இருந்தாலும் சரி, மற்ற கவலைகள் இருந்தாலும் சரி, தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 70 வயசில் தான் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். 50 வயசுக்காரனுக்கு கையில் காசு இருக்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், பிள்ளையை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். 20 வயசில் ஆணுக்கு வந்து என்ன ஆகும்? ஆணுக்கோ பெண்ணுக்கோ வேலை வாய்ப்பு கிடைக்கணும், படித்து முடிச்சுட்டேன், டிகிரி முடிச்சுட்டேன், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ வயதுக்கேற்ற தேவைகள், அந்த தேவைக்கேற்ற மாதிரி அந்த கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா தேவையை பூர்த்தி பண்ணும். கிரகம் நல்ல நிலைமையில் இல்லைன்னா அந்த தேவை பூர்த்தி ஆகாது, தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பலன்களுக்கு சொல்கிறது. இப்போ ஒருத்தருக்கு வந்து பலன்கள்லாம் என்ன, நான் நினச்சது நடக்கலை சார், அதை தான் முடிஞ்சு போச்சு. அது நினச்சி நடக்கலைன்னா என்ன, அவருக்கு கிரகம் சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே நேயர்களே, ஓரளவு நான் அந்த வீடியோவில் நல்லா சொல்லியிருக்கிறேன். பார்ட் 1ல், பார்ட் 2லையும் ஓரளவு இப்போ வரைக்கும் சர்வே சொல்லியிருக்கிறேன். இனிமேல் வந்து நம்ம குரு திசையில் பலனுக்குள்ளே போவோம், புத்திக்குள்ளே போவோம், ஒவ்வொரு புத்தியும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, குரு திசை குரு புத்தி இது வந்து மொத்தம் வந்து 1 வருடம் 2 வருடம் 1 மாதம் 18 நாள் நடக்கும். குரு திசை குரு புத்தி வந்து 2 வருடம் 1 மாதம் 18 நாட்கள் நடக்கும். பொதுவாக தனது திசை தனது புத்தி நல்லா இருக்காது. எந்த ஒரு கிரகத்துக்குமே தனது திசை தனது புத்தி நல்லா இருக்காது, கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஆனால் குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அது எந்த நிலைமைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த நிலைமையில் இருந்தார்னா குரு திசை குரு புத்தி ஒரு நல்ல நிலைமையில் போகும். குரு பகவான் பலம் மட்டும் இருந்தார்னா கோயில் குளம் போயிட்டு வருவீங்க, ஆன்மீகம் தெய்வீக காரியங்கள் ஈடுபாடு இருக்கும், எங்கேனாச்சும் புண்ணிய நதியில் நீராடுவீங்க, வீட்டில் எதனாச்சும் கோபம் யாகம் செய்கிற அமைப்பு இருக்கும், வீட்டில் வந்து திருமண அமைப்பு நடக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கும். சரியா? உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லைனா சொந்த பந்தத்துக்கோ திருமண அமைப்பு நடக்கும். நீங்களும் சுப நிகழ்ச்சியில் நல்லா கலந்துக்கிறவங்க, பல வித வித்தைகள் இருக்கும். கல்வியில் சங்கீதம் கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி இருக்கும். அது வயதான காலத்தில் கல்வினா எப்படி ஹையர் எஜுகேஷன் படிப்பாங்க, சில பேர் வந்து கரஸ்பாண்டிங் கோர்ஸ்லாம் படிப்பாங்க, அப்படி வரும். அதுக்காக நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கூடாது. இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 35 வயசுக்கு மேலே தான் வரும். என்ன எப்படி சார் படிப்பாருன்னா, அவர் வேறு ஏதாச்சும் ஹையர் எஜுகேஷன் படிப்பார். படிப்புக்கு வந்து வயது கிடையாது, கடைசி வரைக்கும் படிக்கலாம். ஏதோ ஒரு PhD பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதோ ஒன்று பண்ணலாம், அப்படி எடுத்துக்கணும். சரியா? கல்வினா ஆரம்ப கல்வின்னு நினச்சிடாதீங்க, 5ஆம் கிளாஸ் போகிறதான் கல்வி நினைக்காதீங்க. கல்விங்கிறது வந்து மனிதன் கடைசி கண்ணு மூடுற வரைக்கும் கல்வி படிக்கலாம். ஏதோ ஒன்று படித்து அது ஒரு லெவலுக்கு போகலாம். என்றைக்குமே ப்ரிடிக்ஷனை வந்து அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் செம்மைப்படுத்தி பார்க்கணும். அதுபோல் சொந்த பந்தத்துக்கிட்ட நல்ல ஒரு அன்பான ஆதரவு இருக்கும், ஒரு இணக்கம் இருக்கும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க, நகை நெட்லாம் வாங்குவீங்க, அரசாங்க வழியில் பல உயர்வு இருக்கும், பலரை வழிநடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், நல்லபடியாகவே பார்க்கப்படுகிறது. குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா தன்னோட புத்தியில் நல்லது செய்வார். குரு வந்து நல்ல நிலைமையில் இல்லை, கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா தொல்லை இருக்கும், எதிரிகளால் தொல்லை இருக்கும், பண நஷ்டம் இருக்கும், வம்பு வழக்கில் சிக்கக்கூடிய நிலைமை இருக்கும், மனைவி பிள்ளைகளை விட்டு எங்கேனாச்சும் சன்னியாசம் போகுது, நோயால் பாதிக்கிறது, இப்படி வந்து அசுபமான பலன்களை கொடுத்துருவார். சரியா? அதனால் குரு திசை குரு புத்தியில் வந்து நீங்கள் வழிபட வேண்டியது என்னென்னா, இப்போ நடக்கிறவங்களுக்கு வந்து ருத்திர ஜபம், சிவநாமத்தை சொல்லணும், சிவன் கோயிலுக்கு அடுத்த போயிட்டு வரணும். சரியா நேர்களே? அதுபோக குருதசை நடக்கிறவங்க வந்து மாதம் ஒரு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும், சிவன் ஆலயத்தில் போய் தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். எல்லாருமே குருதசை நடக்கிறவங்க எல்லாருமே. அதுபோக புதன்கிழமை மஞ்சள் சட்டையை போட்டுக்கலாம், மஞ்சள் கலர் வேட்டியும் கட்டிக்கலாம். மஞ்சள் கலர் வேட்டி இருக்குது. சரியா? மஞ்சள் சாயம் முக்கான வேட்டி இருக்குது, அதை கட்டிக்கலாம். இல்லைனா மஞ்சள் கலர் ஷர்ட்டை போட்டுக்கலாம், ஷேடல் கலர் ஷர்ட்டை போட்டுக்கலாம். வலது கையில் மணிக்கட்டில் மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். குரு மந்திரத்தை சொல்லலாம். சில பேர் தகடு எந்திரம் அதெல்லாம் வீட்டில் வைக்கணும்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இறைவனை வழிபட்டாலே போதும். சரியா? குருவுக்கு வந்து சுண்டக்கடை மாலை சாத்தலாம், மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி சாத்தலாம்.
நவக்கிரகங்களை குரு பகவானுக்கு செய்யலாம். அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு ஆலயத்தில் செய்யலாம். நான் இதில் தட்சிணாமூர்த்தி வேறு குரு வேறுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? தட்சிணாமூர்த்திங்கிறது ஒரு சிவனுடைய அம்சம், தெற்கு பக்கமாக நோக்கியிருப்பார். குரு பகவான் வந்து நவக்கிரகங்களில் ஒரு கிரகம், தேவகுரு. அவர் வந்து நவக்கிரக சந்நிதியில் வடக்கு பக்கமாக இருப்பார். சரியா? 2 பேருமே வெவ்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள். ஆனால் 2 பேருமே வந்து குரு தசைக்கு 2 பேர்த்துமே வழங்கலாம். சரியா நேர்களே? அதில் ஒரு அமைப்பு இருக்குது. அதுபோக வந்து குருவுடைய ஸ்தலங்கள்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நான் மகர ராசி போடலை, அடுத்து போடுறேன். இப்போ குரு திசை வந்து மகர ராசிக்கு குரு பயிற்சி மகர ராசிக்கு நல்லா தான் இருக்குது. எந்தெந்த கோயிலுக்கு போகலாம்? தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10-12 கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா குரு திசை எனக்கு கூடுதலாக சிறப்பாக இருக்கும். சரியா? குரு திசை நல்லாயிருக்கும். இப்போ அந்த குரு பயிற்சியும் சிறப்பாக பார்க்கப்படும். அதை வேணால் நான் அடுத்த வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா அந்த வீடியோ லென்த்து எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த வீடியோ டயத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் முடிஞ்சால் அதில் சொல்கிறேன், இல்லைனா அடுத்த வீடியோவை ஒன்று போடுறேன். ஏன்னா அது வந்து முக்கியமான சில குரு ஸ்தலங்கள் இருக்குது. அந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் கலந்து இருக்குது. சரியா? நார்த்து, சவுத்து, மத்திய தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு இப்படி கலந்துருக்கு. ஓகே. அடுத்து வந்து குரு திசையில் சனி புத்தி. குரு திசை சனி புத்தி இதில் வந்து 2 வருடம் 6 மாதம் 12 நாள் நடக்கும். இதில் சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம் தான். குருவுக்கு நட்பான கிரகம் தான். நட்புன்னு சொல்ல முடியாது, சமமான கிரகம் தான். சனி பகவான் வந்து மகர ராசிக்கு ராசிநாதன் தான். அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். சரியா? ராசிநாதன் புத்தி வர்றதுனால மேக்சிமம் ஓரளவு ஜாதகரை தப்பிக்க வைப்பார். ஏன்னா ராசிநாதன் ஜென்மாதிபதி தப்பிக்க வைப்பார். அதனால் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். சனி பகவான் எடுத்துட்டோம்னா புத்திநாதன் வந்து பலவான். சரியா? புத்திநாதன் பலவான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். பொதுவாக சனி பகவான் வந்து மகர, கும்பம், கன்னி, மிதுனம், துலாம், ரிஷபம் இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பார். மேசத்தில் நீசம் அடைஞ்சாலும் நீசபங்கம் அடைஞ்சாலும் நல்ல பலங்களை கொடுப்பார். மற்ற இடத்துல இருக்கக்கூடாது சனி பகவான். தனுசில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம். விருச்சிகத்தில் காரம் மட்டும் சனி பகவான் இருந்தாருன்னா அந்த பலன் கொடுக்க மாட்டார், நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார். ஆனாலும் விருச்சிகத்தில் இருந்தாலுமே சுப ஒர்க் எடுக்கணும். அனிஷம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், ஆயிலியம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதம் எடுத்திருந்தாருன்னா ஓரளவு நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா? சனி பகவானுக்கு வந்து காம்ப்ளிகேஷனான இடம் வந்து விருச்சிகம். அதுக்கடுத்து கடகம், சிம்மம். கடக சிம்மத்தில் இருக்கக்கூடாது. அப்படி தப்பித்தவிர கடக சிம்மத்தில் இருந்தாலுமே பூசம் 1ஆம் பாதம், 3ஆம் பாதம், ஆயிலியம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. சிம்மம் இருக்கக்கூடாது. சிம்மத்தில் சனி பகவான் பகமைப்பட்டு தான் இருப்பார். அப்படியே சப்போஸ் இருக்கிறாருன்னா மகம் 2ஆம் பாதம், பூரம் 1, 3, உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கணும். அதுபோக சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து இருக்கணும். விருச்சிகத்தில் இருந்தாருன்னா இப்போ இது வந்து புத்திநாதனை சொல்கிறேன். குரு திசையில் சனி புத்தி. அதில் புத்திநாதன் வந்து எப்படி இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு அதை வந்து சொல்கிறேன். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் புத்திநாதன் வந்து விருச்சிகத்தில் இருந்தாலுமே செவ்வாய் வலுத்து இருக்கணும். வீடு கொடுத்த செவ்வாய் வலுத்து இருக்கணும். அதுபோல் விருச்சிக ராசியில் நான் சொன்ன நட்சத்திர பாதங்கள் இருந்தாலும் புத்தியில் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் கடக சிம்மத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து சந்திர சூரியர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? அதை வந்து ஜனநாயகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஓகே நேர்களே. இப்போ குரு திசை சனி புத்தி 2 வருடம் 6 மாதம் 12 நாட்கள். இதில் சனி பகவான் பலமாக இருந்தாருன்னா எப்படி பலமாக இருப்பார்னா, இப்போ நான் சொன்ன வழியில் பலமாக இருக்கணும். நான் சொன்ன தரவரிசையின்படி அவர் இருந்தார்னா பலமாக இருக்காருன்னு அர்த்தம். ஓகே. பலமாக இருந்தார்னா தனதானியம் பிறகும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லபடியாக இருக்கும், கூலி தொழில் பண்ணுறவங்க, அதுபோக வந்து இந்த சுகாதார பணியில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகன யோகனம் இருக்கும். சேமிப்பு நல்லபடியாக இருக்கும். நல்ல தொழில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். சனி பகவான் 2ஆம் தர தொழில்காரன் அல்லவா, நல்ல வேலை ஆட்கள் கிடைப்பாங்க, நல்லா தொழில் பண்ணுவீங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பீங்க, ஆயில் தீர்க்கமாக இருக்கும், நல்ல கோயில் குளம் போயிட்டு வருவீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு ஆன்மீக கிரகம் தான். குருவும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கிரகம் தான். 2 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா இறை வழிபாடு சிறப்பாக இருக்கும். சனி பகவான் சரியில்லை, பலம் வளர்ந்துருக்கிறாரு அப்படின்னோம்னா பணம் வரவு நல்லா இருக்காது, நஷ்டம் இருக்கும், அரசு வழியில் தொல்லை இருக்கும், அபராதம் செலுத்துகிற கட்டாயம் இருக்கும், ஏன்னாச்சும் வம்பு வழக்கில் மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி இருக்கும், வண்டி வாகனங்களில் விபத்து இருக்கும், அதுபோக பிள்ளைகள் சொந்த பந்தத்தினால் நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கூடுதலாக சனி பகவானுடைய சில கெடுதன்மைகளும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். சரியா? சூது, வாது, குரோதம், மனதுக்குள்ள நயவஞ்சகம் இப்படி சில அசுவ பணங்களை கொடுத்துருவார். சரியா? சொந்த பந்தத்துக்களை சண்டையை கொடுத்து நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன் ஆக்கி விட்டுருவார். வழிபாடு குரு திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க வந்து சிவநாமத்தை தான் சொல்லணும். ஆக்சுவலாக மிருத்யுஜய ஜபம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜபத்தை, அந்த மந்திரத்தை வேணால் அந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் நான். சரியா? சில நேரம் சொல்லுவேன், மறந்து போயிடுவேன் எனக்கு இருக்கிற நெருக்கடியில். அப்படி நான் கண்டிப்பாக ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வீடியோவில் வந்து அந்த இமேஜை அனுப்புகிறேன் நான். அப்படி அந்த மந்திரம் சொல்ல முடியாதவங்க வந்து சிவநாமத்தையே சொல்லலாம். சரியா? சிவநாமம் நிறையா இருக்குது. சிவபுராணத்தை படிக்கலாம், சிவநாமத்தை சொல்லலாம், சிவபெருமான் கோயிலுக்கு போகலாம். குருதிசை சனி புத்தி நடக்கிறவங்க. அதுக்கடுத்து வந்து குருதிசையில் புதன் பற்றி, பொதுவாக குருதிசை புதன் பற்றி நியூட்ரலாக தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து ஒரு ஆசான், ஒரு குரு, தேவகுரு பிரகஸ்பதி. புதன் வந்து ஒரு வித்யாகாரகன். ஸோ 2 பேத்துக்குமே ஓரளவு கோயின்சைட் ஆகும்.
ஒரு பள்ளிக்கூடத்து பிரின்சிபாலும் ஒரு மாணவனும் ஒரு இடத்துல நின்று சந்தித்து பேசுகிற மாதிரி தான், நல்ல அமைப்பு தான். இருந்த போதிலும் குருவுக்கு வந்து புதனை பிடிக்காது. ஏன்னா குருவுடைய அன்னவிசிலாக பிறந்தவன் தான் புதன். அதாவது குருவுடைய மனைவி தாராவுக்கு வந்து அன்னவிசிலாக பிறந்தவன் தான் புதன். அதனால் குரு வந்து எப்போயுமே புதனை வந்து லைக் பண்ண மாட்டார், பாராமுகம் காட்டுவார். புதனை வந்து மாற்றான் தாய் மனப்பான்மையில் தான் பார்ப்பார். அதனால் கொஞ்சம் சில பேருக்கு வந்து குரு திசை புதன் பற்றி அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. குறிப்பாக விருச்சிக லக்கணம் மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குரு திசை புதன் பற்றி நல்லா இருக்காது. சரியா நேர்களே? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும்னா புத்திநாதன் புதன் வந்து மிதுனம், கன்னி, மகர, கும்பம், துலாம், ரிஷபத்திலிருந்து நல்ல பலன்களை கொடுப்பார். எக்காரம் முன்னிட்டு புதன் வந்து மேசம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. சரியா? அதுபோல் மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கும் புதன் புத்தி அந்தளவு நல்லா இருக்காது. அப்படியே மேசம் விருச்சிகத்தில் இருந்தாலுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எந்தெந்த நட்சத்திர பாதம்னு, அந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே, இப்போ அதுபோக புதன் கெட்டு போகக்கூடாது. புதன் வந்து ராகு கூட சேரக்கூடாது, கேது கூட சேரக்கூடாது. அதுபோக செவ்வாய் கூட கண்டிப்பாக சேரக்கூடாது. செவ்வாய் கூட சேர்றது ரொம்ப தப்பு, இருக்கவே கூடாது. செவ்வாய் புதன் சேர்ந்து ஒருத்தருக்கு இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் வந்து ஒரு குழம்பிய நிலையில் இருப்பார். அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுத்துருவார். அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா செவ்வாய் எந்த ஆதிபத்தியத்துக்கு வராரு, புதன் எந்த ஆதிபத்தியத்துக்கு வராரோ அந்த ஆதிபத்திய விசேஷம் அப்படியே டோட்டலாக அடிபட்டு போயிடும். ஏன்னா செவ்வாய் புதன் சேர்க்கை வந்து இயற்கைக்கு உடன்பாடான சேர்க்கை கிடையாது. ஏன்னா செவ்வாயோடைய நிலைப்பாடு பரிபூர்ணமாக வேறு, புதனுடைய நிலைப்பாடு பரிபூர்ணமாக வேறு. இதே மாதிரி தான் சனி பவனுக்கும் சூரியனுக்கும். சனி பவனும் சூரியனும் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி செவ்வாயும் புதனும் ஒரு இடத்துல சேரக்கூடாது. இப்படி சில கிரகங்கள் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று சேராமல் இருக்கணும். அந்த கிரகங்கள் சேர்ந்துருச்சுன்னா நிலைப்பாடே வேறு மாதிரி இருக்கும். அப்படி பகம சத்துருவாக இருக்கிற கிரகங்கள் தான் செவ்வாய், புதன், சூரியன், சந்திரன், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேரில். அப்படிப்பட்ட புதன் வந்து செவ்வாய் கூட சேராமல் இருக்கணும், செவ்வாய் வீடு சம்மந்தப்படாமல் இருக்கணும். புதன் பலம் மட்டும் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், குருதிசை புதன் புத்தி 2 வருடம் 3 மாதம் 6 நாட்கள் நடக்கும். புதன் நல்ல நிலைமை இருந்தார்னா இவங்க நல்லா படிப்பாங்க, இல்லைன்னா மேற்கல்வி போவாங்க. கணக்கு, கம்ப்யூட்டர், சிஸ்டர் ரிலேட்டடான வேலைகள், பத்திரிக்கை, அப்புறம் வந்து ஆடை ஆபரணம், இதில் நல்ல ஒரு இது இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். நல்லா இருப்பாங்க. எதுலேயுமே வந்து பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, நல்லபடியாக இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு முன் யோசனையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முயற்சிகளும் கைகூடும். தொட்டக்காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய்மாமனோட உறவு இருக்கும். நல்லா இருப்பாங்க. சரியா? புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? நான் சொன்ன விதத்தில் இருந்தார்னா நல்ல வழியில் இருக்கும். அதுபோக புதன் வந்து குரு பார்வையிலையோ, புத்திநாதன் புதன் குரு பார்வையிலையோ, சுக்கிரன் கூடயோ, சுக்கிரன் பார்வையில் வர மாட்டார், சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும். அதுபோக புதன் வந்து அமாவாசை சந்திரன் கூடயோ, இல்லை அமாவாசை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் கூடயோ, பௌர்ணமி சந்திரனோட பார்வையிலோ இருந்தால் நல்லபடியாக இருக்கும். பௌர்ணமி சந்திரன் அல்லது வளர்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரனா என்ன? சந்திரன் வந்து சூரிய கேந்திரத்தில் இருக்கணும். இது பெரிய விஷயம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் சூரியனுக்கு கேந்திரமாக இருந்தாலும் இந்த ஜாதகம் 50% தப்பிச்சிடும். ஓகே நேரில் இப்படியே பேச டைம் ஆகும். உங்களை ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அது நம்ம நோக்கம் அல்ல. ஓகே, புதன் பலம் இழந்து போயிட்டார், கெட்டு போயிட்டார். சனி கூட சேர்ந்துட்டார், ராகு கூட சேர்ந்துட்டார், அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துட்டார், செவ்வாய் கூட சேர்ந்துட்டாருன்னா புதன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். பலம் இழந்துருவார். புத்திநாதன் பலம் இழந்துட்டாருன்னா கல்வியில் அந்த அளவு நல்ல ஏற்றம் இருக்காது. நீங்கள் வந்து இப்போ கல்வி வந்து ஆரம்ப கல்வி இருக்காது. மற்றபடி படிக்கிற இப்போ அவர் வந்து இந்த குருதசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது, புதன் சரியில்லைன்னா பள்ளிக்கூடத்து வார்த்தையாக இருந்தாருன்னா அவரால் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது, ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க முடியாது. நோய் நொடி வந்துடும். இல்லைனா வேலை பார்க்குறதா சில பிரச்சனை வந்துடும். ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிடுவார். சரியா? நம்ம பார்க்குறோம் டிவிலலாம் பள்ளிக்கூடத்து ஆசிரியரே வந்து சில விஷயத்தில் மாட்டி பிரச்சனை ஆயிரும். பள்ளிக்கூட ஆசிரியர் மேலே சில புகார், அவர் வந்து சில இதில் இருக்கிறார், அப்சர்வேஷனில் இருக்கார் அப்படின்னு சில செய்திகள்லாம் பார்க்குறோம். ஆசிரியர் மேலேயும் சில பிரச்சனைகள் வந்துடுது. அப்படி சில பிரச்சனை வந்து இந்த குருதிசை புதன் புத்தியில் நடக்கும். கல்லூரி உரிமையாளர் மேலே பிரச்சனை, கல்லூரி பேராசிரியர் மேலே பிரச்சனை, அப்படி சொல்லிக் கொடுக்குறவங்களே வந்து சில பிரச்சனைகளுக்கு உட்பட்டு சங்கடத்துக்கு ஆளாயிருவாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்குறோம், அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம், மீடியாவில் பார்க்குறோம். ஸோ புதன் பலம் வந்துட்டார்னா இப்படி சில பிரச்சனைகள் வரும். ஞாபக சக்தி குறைஞ்சி வரும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், ஸ்கின் பிரச்சனை வரும், தோல் அலர்ஜி வரும், சாப்பாடு ஒவ்வாமல் இருக்கும், குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கம் இருக்காது, பிள்ளைகிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும், தாய்மாமன் வழியில் பிரச்சனை இருக்கும். அதுபோல் மனைவி பெற்றவர்கள், கணவனை பெற்ற மாமியார் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். செல்வாக்கும் குறையும், சொல்வாக்கும் குறையும், நல்ல விதமாக பார்க்கப்படாது. குடும்பத்தில் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும். சரியா? ஒரு அசுவ பலனை புதன் கொடுத்துட்டு போயிடுவார், நிம்மதியெல்லாம் ஆக்கி விட்டுருவார். இதுக்கு என்ன சார் வழிபாடு? குருதிசை புதன் புத்தியில் வந்து கோதானம் பண்ணணும். கோதானம்னா என்ன? சிவன் கோயில்லையோ பெருமாள் கோயிலையோ கோமாடாக இருக்கும், அங்கே போய் வந்து பசும் கண்ணுக்குட்டியை வாங்கி ஒரு குருக்களை வச்சு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு பூஜை பண்ணி நல்ல நேரமாக பார்த்து கொடுத்துடணும். அதுக்கு வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணணும்னா புதன்கிழமை புதன் வரையில் காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2 பச்சரிசி மாவு, இல்லைனா வெல்லம், கோதுமை மாவு, இல்லைனா பாசி பயிரையும் இல்லைனா பாசி பருப்பு, பச்சரிசி இதை தண்ணியில் கலந்து அதை ஊற வச்சு அதை வந்து பசுமாட்டை கொடுக்கலாம், இல்லைனா பருப்பு சாதத்தை கொடுக்கலாம். இது வந்து ஈஸி.
வீட்டில் சாதம் வடிப்போம்ல, அந்த சாதத்தோட பருப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டை நல்லா உள்ள கை நிறைய ஒரு உருண்டை எடுத்து வாழை இலையில் வச்சு பசுமாட்டு கொடுத்துடலாம். பசுமாட்டு கொடுக்கும்போது எப்போயுமே வாழை இலையில் வச்சு தான் கொடுக்கணும். சும்மா வெறுங்கையிலலாம் கொடுக்கக்கூடாது, சில்வர் பாத்திரத்திலும் கொடுக்கக்கூடாது. சில்வர் பாத்திரத்தில் வச்சாலுமே அது சின்ன இலை இருக்கணும், வாழை இலையை வச்சு கொடுக்கணும். சரியா? ஏதோ ஒரு இலையில் வச்சு தான் கொடுக்கணும். அது நல்ல இலையை பார்த்துக்கோங்க. என்ன இலை கிடைக்காதவங்க அரசு இலையை கூட வச்சுக்கலாம். சரியா? அங்கே கிடைக்கிற இலையை கூட ஒரு அகலமான இலையை வச்சு கூட கொடுக்கலாம். ஓகே நேயர்களே, அதை நீங்கள் செய்யுங்க. புதன்கிழமை புதன் ஒரு செஞ்சீங்கன்னா அந்த புதன் புத்தியில் நல்லது நடக்கும். புதன் சரியில்லாதவங்களுக்கு அந்த புத்தி கெட்டு போனால், புத்தியில் சில அசுப பலன் நடந்தாலுமே இந்த பரிகாரம் என்ன பண்ண நல்லபடியாக வரும். பருப்பு சாதம் பச்சரிசி பருப்பு சாதம் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அடுத்து புதன் திசையில் கேது புத்தி. புதன் திசையில் கேது புத்தி 11 மாதங்கள் 6 நாட்கள் நடக்கும். கேது ஞானகாரகன், குரு ஆன்மீக காரகம். இது நல்ல அமைப்பு தான். பொதுவாக குரு திசை கேது புத்தியில் குருவும் கேதுவும் சனி பார்வையில் இருந்தாங்கன்னா அந்நேரம் சன்னியாச வாழ்க்கையை கொடுத்துருவார். சன்னியாச வாழ்க்கையை கொடுத்துருவார். யார்? குரு தன்னோட கேது புத்தியில் கோயில் உடனே போயிட்டு வருவாங்க. சில பேர் குடும்பத்தை விட்டே போயிடுவாங்க. மனைவி கிட்ட வந்தாலும் நாட்டம் இருக்காது. கணவன் மனைவி 2 பேத்துக்குமே நாட்டம் இருக்காது. 2 பேர் பாதையில் இருப்பாங்க. சரியா? கொள்கை ரீதியாக மாறுபடுவாங்க. இந்த கொள்கை ரீதியாக மாறுபடுறவங்களுக்கெல்லாம் அந்த குரு திசை கேது புத்தி தான். அது நல்லா இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு இல்லற வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடும். கேது ஒரு மாற்றத்தை கொடுக்குற கிரகம் தான். ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். அவங்க எதில் ரொம்ப பிடிப்பாக ஆழமாக இன்டெப்த்தாக ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கிறாங்களோ, அது எந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அந்த கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அப்படி எந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவங்க ஒரு கொள்கையில் இருக்காங்களோ அந்த கொள்கையில் ரிலாக்ஸ் பண்ண வச்சுருவார் கேது. அதில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். சரியா? சில பேருக்கு அது நல்ல மாற்றமாக இருக்கலாம், சில பேருக்கு அது கெட்ட மாற்றமாக இருக்கலாம். நல்ல மாற்றம்னா நல்ல நிலைமை இருந்தாருன்னா கேது நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். கெட்ட நிலையில் இருந்தாருன்னா கெட்ட மாற்றத்தை கொடுத்துருவார். இது ரொம்ப தவிர்க்க முடியாத அமைப்பாயிரும். கேது பொதுவாக கும்பம் கன்னி விருச்சிகத்தில் இருந்தார்னா தன்னோட புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பார். அதுபோக அவர் அந்த லக்கணத்தோடைய, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்தோட சுபர் கூட சம்மந்தப்படலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மகர ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. ரிஷப லக்கணம்னா அவர் சுக்கிரன் சனி பகவான் இல்லைன்னா புதன் கூட சம்மந்தப்பட்டாலுமே நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் அந்த லக்கண சுபர்கள் வீட்டிலே இருக்கலாம். லக்கண சுபர்லாம் ரிஷபத்துக்கு லக்கண சுபர் வீடு மகர கும்பம் கன்னி மிதுனம் இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இது நல்லா சில பலன்கள் கொடுப்பாரு. லக்கணத்தில் கேது இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முகப்பச்சியை கொடுப்பாரு, ஒரு பாப்புலாரிட்டியை கொடுப்பாரு. சரியா? திருமண அமைப்பில் சில தாமதத்தை கொடுத்தாலுமே அந்த நபர் அந்த நேயர் மக்கள் மத்தியில் வெகுஜனத்தை தொடர்பில் நல்ல ஒரு பாப்புலாரிட்டிக்கு போவார், ரீச் பண்ண வைப்பார். ஓகே, அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். எக்காரம் முன்னிட்டும் கேது கெட்டு போயிடக்கூடாது. கேது கெட்டு போக மாட்டார். அவர் மற்றவங்களை கெடுக்கிற கிரகம் தான். இருந்தாலும் அவர் தேவையில்லாமல் யாரோடையும் சேரக்கூடாது. சனி கூட சேர்ந்தாருன்னா ஓரளவு சனி பவனை சுபத்தப்படுத்துவார். செவ்வாய் கூட சேரலாம். கேது செவ்வாய் இணைவு நல்ல அமைப்பு தான். அமாவாசை சந்திரன் கூட கேது இருக்கக்கூடாது. அதுபோல் கேது புதன் கூடயும் சேருது நல்ல அமைப்பு பார்க்கப்படாது. சரியா? ஸோ கேது நல்ல நிலைமையில் இருக்கணும். இருந்தாருன்னா குருதிசை கேது பற்றி நல்லபடியாக இருக்கும். சரி நேர்களே, கேது பகவான் நல்ல வீட்டிலேருந்து பலம் பட்டார் நான் சொன்ன மாதிரி இருந்தார்னா நல்ல புகழ் பேர் கௌரவமாக வாழ்க்கை இருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். தனதானிய லாபம் இருக்கும். ஆடை ஆபரணம் குடும்பத்தில் சேரும். வீட்டுக்கு தேவையான நகை நெட்டில் வாங்கி கொடுப்பாங்க. சொந்த பந்தங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீட்டில் நல்ல யாகம் கோபம் வளர்த்து நல்ல ஒரு மங்களகரமான காரியங்கள் நடக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. தூரதேச பயணங்களுக்கு அனுப்பிவிடுவார். வெளிநாட்டு வெளிமாநில யோகமெல்லாம் ஒரு கேது கொடுப்பார். அதே மாதிரி எடுக்கிற காரியத்தில் ஒரு வெற்றி கொடுப்பார். சரியா? அதுபோக ஆன்மீக வழிபாடையும் கொடுப்பார். கேது சரியில்லை சார், கெட்டு போயிட்டார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. என்ன பயங்கரமாக கெடுத்துருவார். சரியா? ஒரு மந்த நிலை இருக்கும். வம்பு வழக்கில் தோல்வி, இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு குறைவு. என்ன முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நம்ம எதில் பிடிமானம் இருக்குமோ அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகிரும் சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் குளிர வாழ்க்கையில் ஈடுபாடு வந்துடும். எடுக்கிற காரியத்தை தடை இருக்கும். இடம் விட்டு இடம் நடக்கிற மாதிரி இருக்கும். கடன் தொல்லை வந்துடும். அவமானங்கள் ஏற்படும். எதிர்பாராத விபத்துகள் இருக்கும். சரியா? பெண்களுக்கு கருச்செதவு வருறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு வந்துடும். இதுதான் முக்கியமானது. கருத்து வேறுபாடு ஆகி டைவர்ஸ் நடக்கிறது எல்லாமே இந்த குருதிசை கேது புத்தியில் நிறைய நடக்கும். இது மாதிரி அனுபவமற்ற பலன்களை குருதிசை கேது புத்தியில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிவன பெருமானை தான் கும்பிடணும். சிவ அர்ச்சனை பண்ணணும். அதாவது கேதுக்குன்னு எதுவும் கிடையாது. சரியா? கேதுக்குன்னு ஓவராக கிடையாது. கேதுக்குன்னு கிழமை கிடையாது. திங்கக்கிழமை எடுத்துக்கலாம். திங்கக்கிழமை நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரியா? சிவ அர்ச்சனை சோமவாரம் சிவபெருமானை கும்பிட்றது ரொம்ப சிறப்பு தான். ஓகே நேர்களே, அடுத்து குருதிசை சுக்கிரபுத்தி. இது கொஞ்சம் லாங் பீரியடு தான். குருதிசை சுக்கிரபுத்தி 2 வருடம் 8 மாதம் நடக்கும். ஆமாம், குருதிசையில் சுக்கிர புத்தி 2 வருடம் 8 மாதம் நடக்கும். குரு ஒரு தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. 2 பேருக்குமே எதுகை மோனதான். இருந்தாலும் 2 பேர் சமசத்துவமாக பார்த்துக்கூடாது. 7ஆம் பறவையால் குருவும் சுக்கிரனும் சந்திக்கக்கூடாது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குருவோட விசேஷ பறவைக்கு சுக்கிர வரான். 5ஆம் பறவை 9ஆம் பறவைக்கு வந்தாலும் நல்லபடி தான். அதுபோல் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது.
கடகம் சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலுமே நான் ஏற்கனவே சொன்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கணும். சுக்கிரன் எக்காரம் முன்னிட்டு ராகு கூடயோ சனி கூடயோ செவ்வாய் கூடயோ சேராமல் இருந்தார்னா தான் புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக சுக்கிரன் வந்து அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. சேராமல் இருந்தார்னா புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக குரு சுக்கிரன் தசா புத்தியில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த பாலினம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆண் இனம் பெண் இனம்னு, அதில் வந்து சில பிரச்சனை வரும். சரியா? ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு பெண் கிரகம், அவர் வந்து புரிதலை குறைச்சிருவார். ஒரு ஜாதகத்தில் வந்து ஆணை பற்றி சொல்லணுமா குருவை பார்க்கணும், பெண்ணை பற்றி சொல்லணும்னா சுக்கிரனை பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட கிரகங்கள் வந்து தசாபுத்தி காலத்தில் வந்து நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதுபோக பௌர்ணமி சந்திரன் பார்வையிலையோ குரு பார்வையிலையோ தனித்த புதன் கூட சேர்ந்துருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிரன் வந்து மேக்சிமம் வந்து தனித்து இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் அடையக்கூடாது. அதுபோக சுக்கிரன் லக்கணத்திலேருந்து மறையக்கூடாது. லக்கணத்திலேருந்து அவர் 3ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதுபோக புத்திநாதர்களும் மறையக்கூடாது லக்கணத்திலேருந்து. அதை நான் சொல்லலை, இப்போ சொல்லிடுறேன். பொதுவாக எந்த கிரகமே வந்து லக்கணத்தில் இருந்து மறையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. ஆனால் சுக்கிரன் வந்து 3, 8 மறையக்கூடாது. ஏன்னா சுக்கிரனுக்கு 3, 8 தான் மறைவு. 6 மற்ற இடம் மறைவு கிடையாது. ஓகே நேர்களே, இது ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சுபவர்க்கம் பெற்று இருந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா குடும்பத்தில் சுபிச்சம் இருக்கும், பூரிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், சுகவாழ்வாக இருக்கும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், ஆடை ஆபரணம் இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும், நல்ல சொகுசாக இருப்பீங்க, ஆடம்பரமாக இருப்பீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க, உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும், அரசு வழி நல்ல ஏற்றம் இருக்கும், குடும்ப கௌரவமாக இருக்கும், தேகாரைக்கு நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, பார்க்க லட்சணமாக அழகாக ஓவியமாக இருப்பீங்க. ஆனால் குருவும் சுக்கிரன் கெட்டு போயிட்டாங்க, சமசத்துவம் பார்த்துக்கிட்டாங்க, 2 பேரும் கெட்டு போய் நல்ல நிலைமை இருந்தாருன்னா கடன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடும். இதான் அந்த மத்தியம வயதில் பிரச்சனை வந்துடும். சரியா? குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி ஆயிரும். நான் பெருசா நீ பெருசான்னு பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா சுக்கிரன் எப்படா பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா குருவுக்கு ஆகாத கிரகம். அடுத்து அவர் வேலையை அவர் காட்டிட்டு போயிடுவார். ரொம்ப ஒரு சிக்கலில் கொண்டு போய் விட்டுருவார். குரு திசையில் வந்து ரொம்ப சிக்கலான புத்தி வந்து சுக்கிர புத்தி தான். ஆண் பெண்ணுக்கு இடையில பெரிய கருத்து வேறுபாடு, மத்தியம வயதில் கருத்து வேறுபாடு வருது, பிள்ளைகளை வச்சு வேறுபாடு வருது. பிள்ளைகள்லாம் பெரிய லெவலில் இருக்குங்க. பிள்ளைகள்லாம் காலேஜ் போயிட்டு இருக்குங்க, ஆனால் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, டைவர்ஸுக்கு போய் நிற்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் காரத்தால் பிரிஞ்சு போயிருப்பாங்க. சரி, இதெல்லாம் நாட்டில் நிறைய நடக்க, எங்கிட்ட ஜாதகம் நிறைய வருது. அந்த அம்மாவுக்கு வயசு 44 வயசு இருக்கும், அது அந்நேரம் தான் டைவர்ஸுக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு கணவன் விட்டு பிரிஞ்சிடும். சரி, இப்படிலாம் நிறைய நடக்குது, வேறு தொடர்பு நடக்கிறது. சுக்கிர புத்தி வந்து என்ன பண்ணுவார்னா, சுக்கிரன் வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ இன்னொருத்தருடைய தொடர்பை ஏற்படுத்தி விட்டுருவார். ஏன்னா அவர் வந்து அந்நேரம் ஆசையாக கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் வந்து அதான், சுக்கிரனாலே வந்து என்ன சொகுசு வாழ்க்கை தான். சொகுசு வாழ்க்கைனாலே உங்களுக்கு புரியும். ஒரு மனிதன் சொகுசாக சந்தோஷமாக இருக்கணும்னா எந்தெந்த வகையில் சந்தோஷம் சொகுசு கிடைக்கும் அதெல்லாம் சுக்கிரன் கொடுப்பாரு. ஓகே, கெட்டு போனார்னா கொடுத்து அவங்கள சம்மந்தப்பட்ட ஜாதகரை கெடுத்துருவார். ஓகே, சுக்கிரன் பலம் இழந்து இருக்கிறாருன்னா உடல்நல குறைவு இருக்கும், மர்ம ஸ்தானத்தில் நோய் இருக்கும், மர்ம உறுப்பில் நோய் வருதுனாலே பிரச்சனை தான் அர்த்தம். அது மாதிரி அமைப்பை கொடுத்துருவார், பண விரயத்தை கொடுத்துருவார், வறுமையை கொடுத்துருவார், கணவன் மனைவியோட ஒற்றுமை இல்லாமல் கொடுத்துருவார், பெண்களால் அவமானம் இருக்கும். இது முக்கியமான வார்த்தை. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்களால் அவமானம் வருதுன்னா அது குருதசை சுக்கிரபுத்தியில் வரும். சுக்கிரன் சரியில்லைன்னா பெண்களால் அவமானம், அது தாயாகவும் இருக்கலாம், தாரமாகவும் இருக்கலாம், பெத்த பிள்ளையாக கூட இருக்கலாம். அந்த அதனால் ஒரு அவமானம் வரும். அந்த தகப்பனை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஆண் சந்திக்கிற மாதிரி இருக்கும். பொன்பொருள் இழக்க நேரிடும். வீட்டில் இருக்க நகை நெட்டெலாம் கொண்டு போய் கடையில் வைக்கிறது, பேங்கில் வைக்கிறது, விற்று திங்கிறது, ஒன்றுக்கு பாதியாக விற்று தின்னு அதை பொருளை இல்லாமாக்குறது, இதெல்லாம் வந்து இந்த சுக்கிர திசையில் சுக்கிர புத்தியில் நடக்கும். ஓகே, இதுக்கு வழிபாடு என்ன சார் அப்படின்னம்னா, சாஸ் அந்த கிருஷ்ண மந்திரத்தை தான் சொல்லணும், கண்ணனுடைய மந்திரத்தை சொல்லணும். சரியா? வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓர இரவு 8 to 9 வீட்டில் பூஜை பண்ணி கிருஷ்ண படத்தை வச்சு கும்பிட்டு கிருஷ்ணனுடைய மந்திரத்தை சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான அமைப்புங்க. அந்த குருதிசை சுக்கிர புத்திங்கிறது வந்து ஒரு மகர ராசிக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேஷனான அமைப்பு தான். சரியா? அது பர்டிகுலராக வந்து இந்த துலா லக்கணம், இந்த சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். துலா லக்கணம் கூட அந்தளவுக்கு வராது. கடகம் சிம்மத்தில் பிறந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகத்தான் செய்யும். ஏன்னா சுக்கிரனுக்கு பிடிக்காத லக்கணம் கடகம், சிம்மம், விருச்சிகம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அந்த சுக்கிரை வந்து அந்த இதை கொடுப்பாரு. குறிப்பாக விருச்சிகம், மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அவர் வந்து இதாக வருவார். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து குருதிசை சூரிய பத்தி. இது ஒரு நல்ல அமைப்பு தான். குருவும் சூரியன் நண்பர்கள் தான். அதனால் இந்த குருதிசை சூரிய பத்தி வந்து நல்லாயிருக்கும். மொத்தமே 9 மாதம் 18 நாட்கள் தான் நடக்கும். இதில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சூரியன் வந்து ராகு கூடயோ சனி கூடயோ சேராமல் இருக்கணும். செவ்வாய் கூடயும் சேராமல் இருந்தாரா நல்ல அமைப்பு தான். மேக்ஸிமம் சூரியன் வந்து தனித்து இருக்கணும். இல்லைன்னா குரு கூட சுக்கிரன் கூட சேர்ந்து அவர் சுபத்துவமாக இருந்தாலும் சூரிய பத்தி சிறப்பாக இருக்கும். அதுபோக சூரியன் வந்து எக்காரம் முன்னிட்டு மகர கும்பத்தில் இருக்கக்கூடாது. மகர கும்பத்தில் சூரியன் இருந்து பகமை பெறக்கூடாது. மற்ற இடத்துல இருந்தாலும் சூரியன் ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சரி நேர்களே, சூரியன் பலம்
பெற்று இருந்தாருன்னா தந்தை வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும், நம்ம குடும்ப கௌரவம் நல்லபடியாக இருக்கும், அரசு வழியில் ஏற்றம் இருக்கும், அரசாங்க காரியம் நல்லபடியாக இருக்கும், மனை வழியில் ஒரு உயர்வு இருக்கும், பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்கி போடுவீங்க. விவசாயம், அப்புறம் வந்து மர சம்மந்தப்பட்ட வேலைகள், கெமிக்கல், அப்படி நிறைய வேலைகள் இருக்குது. இதெல்லாம் நல்லாயிருக்கும். பூமி, மனை, வீடு, வண்டி, வாகனம், திருமண அமைப்பு, சுபகாரியங்கள்லாம் நினச்சது நல்லபடியாக நடக்கும். புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. நினைத்த வேலை முடியும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசாங்க அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும். இப்படி சூரியன் வந்து மிகச்சிறப்பான ஒரு அமைப்பை கொடுப்பார். தன்னம்பிக்கை அதிகாரமாக இருப்பீங்க. ஆளுமை, ஒரு ஆண்மையோட நல்ல ஒரு இதாக கொடுப்பாரு. இந்த குரு சூரிய பத்தியில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ராஜ வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ராஜயோகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த குரு திசை சூரிய பத்தியில் நடக்கும். சூரியன் கெட்டு போயிட்டாரு, சனி கூட சேர்ந்துட்டாரு, ராகு கூட சேர்ந்துட்டாரு, இல்லைனா கேது கூட சேர்ந்துட்டாரு, இல்லைனா அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. சரியா? சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா தலைகுப்புறம் ஆகிப்போம் பலன்கள். சூரியன் பலம் இருந்து போயிட்டாருன்னா குழந்தைகளுக்கு தோஷம் வந்துடும், காசு பணம் நிற்காது, உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு, டைஃபாய்டு காய்ச்சல் வருது, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, கண்ணில் நீர் வடிகிறது, கண் ஆப்ரேஷன் பண்ணுறது, மஞ்சக்காமலை வருது, உடல் உஷ்ணம் வருது. சரியா? இடம் விட்டு இடம் போகிறது, தந்தைக்கு ஆபத்து, தந்தையால் பிரச்சனை, தந்தைக்கு மருத்துவ செலவு, சரியா? தந்தையிட விரோதம், அப்பனும் மகனும் சண்டை போட்டுக்கிறது, கேஸ் போட்டுக்கிறது, இப்படிலாம் அசுப பலனை கொடுத்துருவார். பங்காளி பிரச்சனை, சொத்து பத்து பிரச்சனை இப்படி கொடுத்து கெடுக்க வச்சுருவார். அதே மாதிரி அரசியல்வாதியாக இருந்தால் அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய சரிவை கொடுத்துருவார். சரியா நேரில்? ஸோ சூரியன் நல்லபடியாக இருக்க வேண்டும். சூரியன் சரியில்லாதவர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த குருதிசை சூரிய பத்தியில் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நான் பொதுவாக சொல்லியிருக்கேன், மகர ராசினியர்கள் வந்து தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சால சிறந்தது. அதாவது உங்களுக்கு ஒரு கேடைய மாதிரி, கர்ணனுக்கு கவச குண்டலம் கிடச்ச மாதிரி மகர ராசினியர்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு காதில் வந்து கவச குண்டலம் மாட்டின மாதிரி, அதாவது இருதயத்தில் ஒரு கவசத்தமும் காதுகளில் வந்து ஒரு குண்டலம் மாட்டின மாதிரி. அது எப்படி கர்ணனை காப்பாற்றுச்சோ அது மாதிரி மகர ராசினியர்களை எப்போதும் காப்பாற்றுறது வந்து சூரிய நமஸ்காரம் தான். அது எந்த வயசும் கணக்கு கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் கும்பிடலாம். ஆணும் பண்ணலாம், பெண்ணும் கும்பிடலாம். சரியா? அது முக்கியமான அமைப்பு. அடுத்து குருதிசையில் சந்திரபுத்தி. குருதிசை சந்திரபுத்தி நல்லதான், குருச்சந்திர யோகம் தான். இது வந்து உங்களுக்கு வந்து 1 வருடம் 4 மாதம் நடக்கும். இதில் வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? சந்திரன் கெட்டு போகக்கூடாது. சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, சந்திரனுக்கு பகை வீடு எதுவும் கிடையாது. பட் சந்திரன் வந்து ராகு கூடயோ சனி கூடயோ சேரக்கூடாது. சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருக்கணும், சூரியகாந்தரத்தில் இருக்கணும். எக்காரம் மட்டும் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது. சரியா? அதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அமாவாசை சந்திரனா என்னென்னு சொல்லியிருக்கிறேன் நான். வளர்பிறை தேய்பிறை அஷ்டமியிலிருந்து வளர்பிறை பஞ்சமி வரைக்கும் இருந்தார்னா அவர் வந்து ஒளி இழந்து தான் இருப்பார். வளர்பிறை சஷ்டிக்கு மேலே தான் அவர் ஒளி பெறுவார். வளர்பிறை சஷ்டியிலேருந்து தேய்பிறை அஷ்டமி வரைக்கும் அவர் ஒளி இருப்பார். அதாவது சூரியனுக்கு அந்தரமாக இருக்கணும். சூரியன் எங்கே இருக்கிறாரோ அந்த சூரியனிலிருந்து சந்திரன் வந்து சூரியனுக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருந்தார்னா சந்திரனுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சந்திரன் பலம் பெற்று இருந்தார்னா அரசாங்க வழியில் ஏற்றம் இருக்கும், புகழ் சந்தோஷம் ஒரு அமைப்பு இருக்கும், பேர் புகழ் நல்லபடியாக இருக்கும், சொல்வாக்கு நல்லபடியாக இருக்கும், வீடு மனை வாங்கி இது பண்ணலாம், வண்டி வாகன யோகம் இருக்கும், குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், தாயாரோட அன்பு இருக்கும், தாய்வழி ஊர் நல்லபடியாக இருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும், கடல் கலந்து எங்கேனாச்சும் போகலாம், கடல் சார்ந்த வேலையில் நல்லபடியாக இருக்கும், நல்ல ஒரு அனுகூலம் பலன் கொடுப்பாரு. சரியா? வியாபாரத்தில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்துடும். சில பேருக்கு இப்போ பார்த்தா ஜலதோஷம் பிடிக்கும், நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள், சர்க்கரை நோய் வருது, அலைச்சல், டென்ஷன், தாய்க்கு தோஷம், தாய்வழி ஒருவனிட சண்டை நடக்கிறது, வம்பு வழக்கு பிரச்சனைகள், மன சஞ்சலம், குழப்பம், பணம் வேஸ்ட் ஆகிறது, விரயமாகிறது, பேருக்கு ஒரு களங்கம், இதனால் புகழ் பாதிக்கப்படுறது. புகழுங்கிறது வேறு, பேருங்கிறது வேறு. ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் கெட்டு போயிடும். புகழுங்கிறது வந்து அந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். அந்த குடும்ப கௌரவம் கெட்டு போச்சுன்னா புகழ் போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு புகழ் போச்சுன்னா என்ன, அந்த ஆள் மேலே கேஸ் ஆகி தூக்கி ஜெயிலில் போட்டாங்கன்னா அவன் பேர் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அவரோட பேர் கெட்டு போச்சு. அதை தான் புகழுங்கிறது சொல்கிறது. ஸோ அந்த புகழ் அந்தஸ்து பாதிக்கப்படும். ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, வெளியூரில் வெளிநாட்டில் அலைஞ்சு தெரியுது, தலைமறைவாக ஆள்றது, மனம் கெட்டு போகிறது, மன குழப்பம் வந்துடுது. ஏன்னா சந்திரன் மனக்குறை நல்லவா, மனம் கெட்டு போயிடும். இப்படி நிறைய ஒரு அசுப நிலையை கொடுத்துருவார். சிறுநீரக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக பிரச்சனை என்ன, சுகர் அதிகமாகிட்டால் சிறுநீரக பிரச்சனை வந்துடும். அதனால தான் எல்லாம் ஒன்று தான். சுகரு, சிறுநீரக பிரச்சனை எல்லாத்துக்குமே சந்திரன் தான் வருவார். ஓகே, அந்நேரம் என்ன பண்ணணும்னா அம்மன் வழிபாடு பண்ணணும். அம்மன் வழிபாடு, துர்க்கை அம்மன், காளி அம்மன், மீனாட்சி அம்மன், இப்படி அம்மன் வழிபாடும் பண்ணலாம். பௌர்ணமி தோறும் இந்த தெய்வங்களை வந்து வழங்கலாம். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு ஆடு வாங்கி தானம் பண்ணலாம். ஆடு வைக்கிறவங்களுக்கு ஆடு தானம் பண்ணலாம். ஒரு ஆட்டுக்குட்டியை தானம் பண்ணோம்னா அந்த இது தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்து குருதிசை செவ்வாய் புத்தி. குருதிசை செவ்வாய் புத்தி வந்து 11 மாதம் 6 நாட்கள் நடக்கும். இதில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும்.
புத்திநாதன் செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். செவ்வாய் வந்து மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு மீனத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. எக்காரம் முரட்டும் செவ்வாய் வந்து புதன் கூட சேரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது, சனி பகவான் கூடயும் சம்பந்தம் வைக்கக்கூடாது. அதுபோக சனி பார்வைக்கு வரக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. நல்ல சந்திரன் கூட சேரலாம், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் கூட சேரலாம். அமாவாசை சந்திரன் கூட சேராமல் இருந்தாருன்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருப்பார். எக்காரம் முரட்டும் செவ்வாய் வந்து மிதுனம் கண்ணியில் இருக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சனி பகவான் மகரத்தில் இருக்கலாம், மகரம் வந்து உச்சம் அவருக்கு. அதுபோக செவ்வாய் பலம் பெற்று இருந்தார்னா பூமி, மனை போன்றவற்றில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், யோகம் இருக்கும். அரசு வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும், அரசாங்க வழியில் நல்ல பதவி கிடைக்கும், சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உடன்படுத்த சகோதரால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், திருமண காரியங்களை கைகூடும், நல்ல வாய்ப்பை கொடுப்பார். ஸ்போர்ட்ஸு, விளையாட்டு இதிலெல்லாம் நல்லா இதாக இருக்கும். ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. மருத்துவத்துறை, அறுவை சிகிச்சை, டாக்டர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதில் இருக்கிறவங்களுக்குலாம் குடி கட்டி பறப்பாங்க. நல்ல ஒரு ரீச்சாக கொடுப்பாரு. ஏன்னா குரு செவ்வாய் வந்து குரு மங்கள யோகம், அருமையான அமைப்புங்க. குருவுக்கு ரொம்ப பிடித்த கிரகம் வந்து செவ்வாய். சூரியன் கூட அஸ்தானம் பண்ணிடுவார். சூரியன் கிட்ட இருக்கிற குரு கூட டிஸ்டர்ப் ஆவார். ஆனால் செவ்வாய் கூட இருக்கிற குரு வந்து ரொம்ப ஒரு இணக்கமாக இருப்பார். சரியா? இப்போ செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறது வந்து அது ஒரு இணக்கமான அமைப்பு. தோல் மாலைன்னு சொல்கிற மாதிரி குருவுக்கு செவ்வாய்க்கும் வந்து நல்ல ஒரு பாண்டிங் உண்டு. நட்பு நல்ல நிலைமையில் உள்ள கிரகங்கள், புரிதல் உள்ள கிரகங்கள். செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், பங்காளி விஷயத்தில் சண்டை, சொத்து பத்து சண்டை, சொந்த பந்தத்துக்குள்ளே சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, பகை, தேவையில்லாத வம்பு வழக்கு, தேகாரகத்தில் பிரச்சனை, வெட்டு, காயம், வண்டி வாகனத்தில் விபத்து, சிறை தண்டனை, பெண்களால் ஆபத்து, வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிறது. சில பேர் வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டு விசா கிடைக்காம அலைவாங்க. அவங்களுக்குலாம் வந்து அந்த செவ்வாய் புத்தியில் செவ்வாய் சரியில்லாமல் இருப்பார். அது மாதிரி பைத்தியம் பிடிச்சி போகிறது, சில பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், இப்படிலாம் நிறைய அசுப பலன்களை கொடுத்துருவார். சரியா? நல்லா அது வந்து சில நேரம் கேட்கவே கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட பலங்கள்லாம் செவ்வாய் கொடுத்துருவார். செவ்வாய் புத்தியில் இருக்கிறவங்க வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கணும், முருகப்பெருமானை கும்பிடணும், செவ்வரளி பூவால் முருகனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணணும். அதுபோக செவ்வாழை பழம் வச்சு வீட்டில் கும்பிடலாம். செவ்வரளி பூ போட்டு செவ்வாழை பழம் வச்சு முருகப்பெருமானை கும்பிடலாம். வசதி இருக்கிறவங்க ஆடு வாங்கி தானம் பண்ணலாம். ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி முருகப்பெருமான் கோயிலில் கூட அதை கொடுக்கலாம். கோயிலில் ஆடு வச்சு கொடுக்க முடியாது, இருந்தாலும் அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கோயிலில் போய் கும்பிட்டு வந்து வெளியே வீட்லேயோ இல்லைன்னா அந்த தோட்டத்துலேயோ ஒரு ஆடை வாங்கி அந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா அந்த குருதசை செவ்வாய் புத்தியில் உள்ள தோஷம் குறையும். அடுத்து வந்து கடைசி வந்து குருதசையில் ராகுபுத்தி. குருதசை ராகுபுத்தி வந்து 2 வருடம் 4 மாதம் 24 நாட்கள் நடக்கும். குருதசை ராகுபுத்தியில் ராகு நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. ராகு வந்து மகரம், மேசம், ரிஷபம், கடகம், கண்ணியில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக ராகு வந்து லக்கண ரீதியாக சுபர் வீட்டில் தொடர்பு கொண்டால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருக்கணும், அது பெரிய விஷயம். ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் அடைஞ்சு ஸ்தான பலம் பெற்றிருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. எக்காரம் மட்டும் ராகுக்கு வீடு கொடுத்தவன் வந்து வலிமை பெறணும், அவ்வளோதான். ஒரே வரையில் சொல்லிட்டு போயிடலாம். ராகு வந்து இப்படி இருந்தால் நல்ல பலனை கொடுத்துருவார். அந்த புத்தியில் வந்து நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராகு வந்து சில சுப தொடர்பில் இருக்கணும். சுப தொடர்புலன்னா புதன் கூட சேர்ந்திருக்கலாம், குரு கூட சேர்ந்திருக்கலாம், சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கலாம். எக்காரம் முன்னிட்டும் செவ்வாய் கூடயும் சனி கூட ராகு சேராமல் இருக்கணும். சேராமல் இருந்தார்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராகு நல்ல நிலைமைப்பட்டிருந்தாருன்னா நல்ல நிலைமை இருக்கும். சரியா? அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே ஓரளவு எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். ராகு வந்து என்றைக்குமே ஒரு பணத்தை கொடுப்பார், திடீர் பணத்தை கொடுத்து திடீர் யோகத்தை கொடுப்பாரு, ஒரு திடீர் பிரபலத்தை கொடுத்துருவார். அதாவது அவரை பற்றியே ஒரு நல்ல ஒரு ரீச் ஆயிடுவார். எதிர்பாராத தொழிலாக கொடுத்து அந்த தொழிலை நல்லா ரீச் ஆயிடுவார். அதாவது எதிர்பாராமல் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகிறாங்கனாலும் அது ராகு புத்தியில் தான் நடக்கும். ராகு தசா புத்தியில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ராகு வந்து எதிர்பாராத ஒரு தொழிலும் அமைப்பையோ கொடுத்துருவார், ஒரு உத்தியோகத்தை கொடுத்துருவார், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து அவனை வந்து மாற்றி விட்டுருவார். அவரே அந்த வேலை பார்க்குறாரு, அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேரை கொடுத்துருவார். நல்ல ஒரு அமைப்பு ரீச் ஆக வைப்பார். சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ராகு சரியில்லை, கெட்டு போயிட்டார் அப்படின்னா பண விரயம் தான். திருடர்கள், பொருள் திருடு போகும், எதிரிகளால் தொல்லை, எதிர்பாராத கலகம், உடல்நிலை மோசமாக போகிறது, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், மனதில் துக்கம், பண விரயம், இப்படியே அசுப பலனை கொடுத்துருவார். தேகமும் நல்லா இருக்காது, கையில் காசும் நல்லா இருக்காது. ஊர் விட்டு ஊர் போய் அலையிற மாதிரி கொடுத்துருவார். நல்ல பலன் பார்க்கப்பட மாட்டாது. இந்த குரு திசை ராகு புத்தியில் திலகோமம் பண்ணலாம், இல்லைனா அம்மனை கும்பிடலாம். காளி அம்மனையோ துர்க்கை அம்மனை கும்பிடுறது நல்லது. பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். ராகு புத்தி இருக்கிறவங்க வந்து பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கணும். குருவுக்கு பரிகாரம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா? நேரில் இருந்த போதிலும் சிலதை சொல்கிறேன். தட்சிணாமூர்த்தி கண்டகட மாடலை சாத்தலாம். அடுத்து வந்து மஞ்சள் நேர மலர்களால் அவருக்கு வந்து முல்லைப்பூக்களால் அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம். 5 முக ருத்ராட்சம் போட்டுக்கலாம். குரு எந்திரம் வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட கேட்டு, கோயில் குருக்கிட்ட கேட்டு செஞ்சுக்கலாம். நான்லாம் எந்திரமெல்லாம் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, ருத்ராட்சம் கொடுக்கறது கிடையாது. எனக்கு வந்து இறை வழிபாடு தான். இந்த எந்திரத்தாலேயோ ருத்ராத்திரத்தாலேயோ எந்த இது எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமான நிலையில் இருக்கணும். சரியா? லௌகிய வாழ்க்கையில் சில இதை நம்ம தேவையில்லாமல் செஞ்சுட்டு மாட்டிக்கக்கூடாது. சில பேர் எந்திரம் வச்சுக்கிறேன் சார், இந்த 5 முக ருத்ராட்சம் போடுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சில பேர் விளையாட்டு போக்க போடுறாங்க, வழியாக அது வினையாயிரும். எதுக்குமே அது எதிர்வினை உண்டு. வைரம் யாராலும் போடக்கூடாது. அது மாதிரி தான் சில காரியங்களை வந்து சில ஆத்மசுத்தியோடு செய்யணும்.
அதுக்கு வந்து இறைவனை வழிபட்டு போயிடலாம். சரியா நேரில் இப்போ இதெல்லாம் சில பேர் போடுறாங்க, என்னமோ ஒரு மாலை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாலை போடுறதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. சரியா, ஸ்படிக மாலை என்னென்னமோ நிறைய மாலை போடுறாங்க. அதெல்லாம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எதை சுற்றியாக இருக்கணும், அதுபடி நடக்கணும். சரியா, ரொம்ப ஒரு தவ நிலையில் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு வயது ரொம்ப முக்கியம். வயது முக்கியம். நம்ம பலதரப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு சில தரப்பட்ட காரியங்களை சம்பவங்களை செய்யக்கூடாது. அது வந்து சைடு எஃபெக்ட் வந்துடும், பக்க விளைவு வந்துடும், வேறு மாதிரி எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த எந்திரம் உத்திராட்ச மாலை போடுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக நீங்கள் மற்றது செய்யலாம். சரியா, நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். நெய், தேன் போன்ற பொருட்கள்லாம் வந்து ஏழை மாணவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். கோயில் குருக்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம். குருவுக்கு அர்ச்சனை செய்யலாம். புஷ்பர கல்லை வேணால் போட்டுக்கலாம். புஷ்பர கல்லை வந்து நீங்கள் வந்து இந்த ஆள்காட்டி விரலில் போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் குருமேடு. அந்த ஆள்காட்டி விரலில் போட்டுக்கிறது நல்லது தான். தங்கத்தில் போட்டாலும் சரி, இல்லைன்னா வெள்ளியில் போட்டாலும் சரி. வெள்ளியில் போடக்கூடாது, ஏன்னா வெள்ளி வந்து சுக்கிரனுடைய இதில் வரும். ஏன்னா குருவுக்கு வந்து வெள்ளி பிடிக்காது. தங்கத்தில் போடுறதா நல்லது, ஏன்னா அவர் தான் பொன்னானன். அதனால் தங்கத்தில் வந்து புஷ்பராகல்ல போட்டுக்கிறது குரு திசைக்கு ரொம்ப நல்லது. ஓகே நேர்களே, ஓரளவு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா சொல்லலாம். ஒவ்வொரு புத்திக்கும் வந்து நிறையா சொல்லலாம். இதுவே வந்து உங்களுக்கு 45 நிமிஷம் ஆச்சு. இந்த வீடியோ இதோடு நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ராகு திசைக்கு போடுறேன், இல்லைன்னா சனி திசைக்கு போடுறேன், முழுமையாக போடுறேன். அந்த அமைப்பு, அடுத்து புத்தி, பரிகாரம், இதை சொல்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலையும், பல வளங்களையும் கொடுப்பார். குரு பகவான் உங்கள் தசாநாதன். இப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு குரு நல்ல நன்மைகளை கொடுப்பார். குருவின் அருள் திருவருளாக அமையட்டும். சில சௌபாகியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே, வாழ்த்துக்கள்.